வெறும் பால் மில்க் ப்ரொடக்ஷனை மட்டும் வச்சு ஒரு நாட்டையே காலி பண்ண முடியுமா? முடியும். பாலை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ற தந்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மில்க் வார் செய்யறது வேற யாரும் இல்ல, நம்ம அமெரிக்கா மாமா தான். அமெரிக்காவோட டைரி இண்டஸ்ட்ரி ரொம்ப பவர்ஃபுல். ஏதோ மாடுகள்ல இருந்து பால் கறந்தமா பொதுமக்களுக்கு கொண்டு போனோமான்னு இருக்கிறது இல்ல. 1930களில் அமெரிக்கன் ஃபார்மர்ஸ் தங்களோட பண்ணைகள்ல இருந்து வர்ற பாலுக்கு சரியான விலை கேட்டு போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்தையே ஆளணும், தன்னோட எல்லைகளை தாண்டி அதிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற வெஸ்டர்ன் நாடுகளோட டிபிக்கல் மைண்ட் செட் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியா மாறி இருக்கு. 2024 அமெரிக்காவோட பால் ஏற்றுமதி $8.2 பில்லியன் தொட்டிருக்கு. பால் ஏற்றுமதியில அமெரிக்கா, நியூசிலாந்து அப்புறம் யூரோப்பியன் யூனியனுக்கு அடுத்தபடியா உலகத்துல 3வது இடத்துல இருக்கு. அவங்க கிட்ட அதிகமா வாங்குற நாடுகள் லிஸ்ட்ல மெக்சிகோவும் கனடாவும் இருக்கு. இந்த 2 நாடுகள் மட்டும் அமெரிக்காவோட பால் இம்போர்ட்ஸ்ல 40% மேல இருக்கு. சீஸ் ஏற்றுமதியில அமெரிக்கா ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. சீஸ் மட்டும் இல்லாம நான் ஃபேட் ட்ரை மில்க், வே, பட்டர் எல்லாமே ஹெவியா எக்ஸ்போர்ட் ஆகுது அமெரிக்கால இருந்து. அமெரிக்கன் டைரி எப்படி இவ்ளோ டாமினண்டா இருக்கு? கம்மி விலைகள், அட்வான்ஸ் ஃபார்மிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, இதை தாண்டி சில மேட்டர் இருக்கு. அமெரிக்கா அவங்க பாலை டெட் சீப் விலைகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. முதல்ல இம்போர்ட் பண்ற நாடுகள்ல சின்ன விவசாயிகள்னால அந்த விலைக்கு போட்டி போட முடியாம பல பண்ணைகள் காணாம போயிடும். அப்படி கென்யா, யுகாண்டா மாதிரி நாடுகள்ல உள்ளூர் பால் உற்பத்தி சுத்தமா குறைஞ்சு அவங்க வேற வழியே இல்லாம அமெரிக்கா கிட்ட இம்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கு. கனடா மாதிரி பெரிய நாடுகளே தடுமாறுது. ஆக்சுவலா இந்த பிரச்சனை அமெரிக்காலயே இருக்கு. அங்கேயுமே பெரிய இண்டஸ்ட்ரியல் பண்ணைகளோட போட்டி போட முடியாம பல சின்ன விவசாயிகள் அவங்க பிசினஸை இழுத்து மூடிட்டாங்க. அடுத்தது ட்ரேட் கான்ஃபிளிக்ஸ். இந்தியா போன்ற நாடுகள் அமெரிக்கன் டைரி இம்போர்ட்ஸை எதிர்த்தா அதுக்கு பதிலா டாரிஃப் போட்டு அந்த நாடுகள் மேல பிரஷர் பண்றது ஒரு வேலையாவே வச்சிருக்கு அமெரிக்கா. இதனால எல்லா பக்கமும் பால் ட்ரேட் பாதிக்குது. உலக அளவுல அமெரிக்கா செய்யற வேலையினால இனிஷியலா பால் விலை குறையுது. யாரால அந்த அளவுக்கு விலையை குறைக்க முடியலையோ அவங்க காலி. இதுல யாரும் பேசாத ஒரு விஷயம், அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் பால் பண்ணைகளோட என்வாயன்மெண்டல் ஃபுட் பிரிண்ட். அதிக மீத்தேன் எமிஷன், எக்கச்சக்க தண்ணி கன்சம்ஷன், மேன்யூர் பொல்யூஷன் மாதிரி பல விஷயங்கள்னால சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. பட் அந்த இண்டஸ்ட்ரியல் மாஃபியாவை எதிர்க்கிற தைரியம் யாருக்கும் இல்ல. அமெரிக்காவோட இந்த மில்க் வார் பால் மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துல கூட எப்படி உலக அளவுல ஒரு காம்ப்ளெக்ஸ் பிசினஸ் கேம் நடக்குது அப்படிங்கறத காட்டுது. ஃபுட் செக்யூரிட்டி ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு முக்கியம்னு புரியுதா? சோ இனிமே வெறும் பால் தானே அப்படின்னு தெரியாம கூட சொல்லிடாதீங்க.